ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அட்டகாசமான குக்கிங் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த காய் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சுண்டைக்காய் வச்சு நம்ம எப்படி புளிக்குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான காய்கறியை முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இப்போ அப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதை ஆயில் ஊற்றி வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த கேப்பில் நம்ம வெட்டி வச்சுருக்க பாவக்காயை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டம்ளர் பொட்டுக்கடலை, 6 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மசாலா ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. குழம்புத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு இடையில வெள்ளை பூசணிக்காயை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் சுண்டைக்காயை தட்டி பொடி செய்வாங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டு தான் செய்ய போகிறோம். சுண்டைக்காய் வந்து எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். இதுக்கிடையில் பாவக்காய் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை பொரியல் பண்ணிடலாம். நான் வந்து பாவக்காயை நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஆயிலையும் செஞ்சுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மல் போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாவக்காயை ஆட் பண்ணுங்கள். பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும், குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக 2 ஸ்பூன் கரும் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இருக்கும். சேம் டைம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ அவ்வளோதான், பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இந்த டைமில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சுண்டைக்காய் வந்து லைட்டாக உடஞ்சி வரும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இதுக்கிடையில் வெள்ளை பூசணிக்காய் வந்து வெந்துடுச்சு. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம். பச்சடி பண்ணுறதுக்கு கெட்டியான தயிர் தான் வேணும், தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அது இல்லாமல் அது புளிச்சிருக்கக்கூடாது. தாளிப்பு ரெடி பண்ணி பச்சடியோடு ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். சிலர் யூஸ் பண்ண மாட்டீங்க, கசக்கும்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா 4 மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காயை வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது சூடாகட்டும் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். உங்களுக்கு புளி அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதி வரணும். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதம், சுண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், பாவக்காய் பொரியல், வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடி, தயிர். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.